அம்மா தெய்வங்களை வணங்கி மதுரை மாநகரத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சி இந்த மதுரை மாநகரத்துடைய பூமியை அதிர்ந்து போச்சு. நம்முடைய ஆரவார மகிழ்ச்சி, நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார். கொடியெல்லாம் இறக்கிப்பா. இந்த சிறப்பான எழுச்சிமிகு தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாவட்ட கழக செயலாளர்களே, நம்முடைய கூட்டணியில் அங்கு வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தொண்டர்களே, புதிய நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற புதிய நீதி கட்சியுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் எம்பி திரு ஏசி சண்முகம் அவர்களே, வாரியத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்கா பெருமக்களே, மாவட்ட கழக தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி, நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியிலே கழகத்துடைய வெற்றி வேட்பாளராக இன்றைய தினம் தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர், அமைப்பு செயலாளர், மதுரை மேற்கு தொகுதி அண்ணன் திரு செல்லூர் ராஜ் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதே போல முன்னாள் அமைச்சர், அம்மா பேரவை செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், திருமணம் சட்டமன்ற தொகுதியிலே திரு ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதே போல திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் எம்பி, சட்டப்பேரவை உறுப்பினர், மாவட்ட செயலாளர் அருமதி வி.வி. ராஜன் செல்லப்பா அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் திரு ஐ. மகேந்திரன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். மேலூர் சட்டமன்ற தொகுதியில் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்கு சகோதரர் திரு பி. பெரிய புலானி என்ற செல்வம் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். சோழவந்தான் தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ திரு கி. மாணிக்கம் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் மரியாதைக்குரிய முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் பி. சரவணன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். மதுரை கிழக்கு தொகுதியில் திரு மாங்குளம் திரு கே. மகேந்திரன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். ஆக 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிங்கள். அவருக்கு பொன்மலை ஜமால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், ஏழையின் சின்னம், மக்களின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டை. அதே போல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நம்ம கூட்டணியில் அங்க வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் மதுரை தெற்கு தொகுதியில் அந்த கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். என்ன சின்னம்? தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அதே போல புதிய நீதி கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற புதிய நீதி கட்சி, அந்த புதிய நீதி கட்சியினுடைய வெற்றி வேட்பாளராக மதுரை மைய தொகுதியிலே போட்டியிடுகிறார் திரைப்பட இயக்குனர், நடிகருமான திரு சுந்தர் சி அவர்கள் நிறுத்தப்படுகிறார். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். என்ன சின்னம்? ஆக அண்ணா திமுக வேட்பாளருக்கு இரட்டை சின்னம், பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு தாமரை சின்னம், புதிய நீதி கட்சி வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்தில். ஆக அனைத்து வேட்பாளர்களுக்கும் பெருவாரியான வாக்குகளை அள்ளி தந்து அமோகமான வெற்றி பெற வேண்டும் என்று இருகரம் குப்பியங்களை வேண்டி கேட்டுக்கிறேன்.
நான் வரும்போது திண்டுக்கல்ல ஹோட்டல்ல தங்கி இருந்தேன். அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் தொலைக்காட்சியில ஒரு செய்தியை பார்த்தேன். திரு ஸ்டாலின் அவர்கள் பேசிய செய்தியை பார்த்தேன். அதுல மிகப்பெரிய வீர வசனம் போல பேசினார். அப்பொழுது என்னுடைய மனதுக்கு ஒரு திரைப்படத்தில் வந்த நகைச்சுவை காட்சி என் மனதில் தென்பட்டது. அதுவும் நமது புதிய நீதி கட்சி வேட்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் சுந்தர் சி நடித்த படம், திரைப்படம். அதுல திரு சுந்தர் சி அவர்களும் திரைப்பட நகைச்சுவை நடிகர் திரு வடிவேல் அவர்களும் நகைச்சுவையா அதுல காட்சி இடம்பெற்றிருக்கு. அந்த காட்சியை உங்களிடத்துல இந்த நேரத்தில் பகிர்ந்தா பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். மரியாதைக்குரிய அப்படியே சுந்தர் சி அவர்கள் அவர் பார்த்து நடிகர் வேறு நடிகர் வடிவேல் அவர்கள் வீரவசனமா வந்து பார், எங்க ஏரியாவுக்கு வந்து பார் என்பார். அடுத்தபடியா எங்க ஏரியாவுக்கே வந்துட்டியா அப்படி பாரு வடிவேல். அடுத்தபடியா எங்க தெருவுக்கு வந்து பார், வந்து பாறையா அப்படின்னு வடிவேல் பேசுவார். அடுத்தபடி எங்க வீட்டுக்கு வந்து பார் என்பார் வடிவேல். பிறகு சுந்தர் சி வீட்டுக்கே நடிகர் சுந்தர் சி வந்துடுவார். அப்புறம் நடிகர் வடிவேல் அவர்கள் ஐயோ மன்னிச்சுக்குங்கப்பா, ஏதோ வீரமா பேசணுமப்பா, எல்லாம் பில்டப் என காலை பிடிச்சு கெஞ்சுவார். அப்படித்தான் இந்த ஸ்டாலினுடைய நிலை பரிதாபமா இருக்குது. அது ஸ்டாலின் அவர்கள் ஒரு டம்மி பீஸ். ஸ்டாலின் அவர்கள் முகப்பா முதலமைச்சர் இருக்கும் போது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கும் போது இந்த மதுரை மண்ணிலேயே நீ வந்து பார்க்க முடியல. வர முடிஞ்சுதா? மதுரை மண்ணில கால் எடுத்து வைக்க முடியாத ஸ்டாலின் அவர்களே வீரவசனம் பேசுதெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கு ஸ்டாலின் வீரவசனம் பேசுறார். பழைய முடி திமுக பாத்தீங்கன்னு பார்த்துட்டுமே, நீ தான் மதுரைக்கே வரலையே. திரு ஸ்டாலின் ஒரு டம்மி பீஸ். திரு ஸ்டாலின் ஒரு அப்புறம் வீராதி வீரன் சூராதி சூரன் என்று இன்னைக்கு பேசுறார் இந்த டம்மி பீஸ். அதோட இன்று இதெல்லாம் மதுரையில் மிகப்பெரிய ஊழல். இங்க இருக்கிற மதுரை மாநகர மக்கள் எல்லாம் மதுரை மாநகர மக்கள் தானே. ஒரு சில பேர் தான் ஒன்றிய பகுதியிலிருந்து வந்திருப்பீங்க. நீங்க அத்தப்ப பேசுறேன், அந்த மேயரை காணவில்லைன்னு போட்ட நான் பேசுறேன். இந்த மாநகரத்தில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்கு தான் தேர்தல் நடத்தினாங்க, மாநகராட்சி தேர்தல். அந்த மாநகர மேயர் தேர்ந்தெடுக்கப்பட்டு திமுக மேயர் இங்க பணியாற்றிட்டு இருந்தார். அதுல வரி வசூல் பண்றாங்க. எதற்கு? மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு வரி வசூல் பண்றாங்க. வீட்டு வரி, கடை வரி, அப்புறம் என்ன தண்ணி வரி, போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, பன்னிக்கு கூட வரி போட்டாங்க. அந்த பன்னிக்கு போட்ட வரியிலும் ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக மேயர். எவ்வளவு நாம சொல்லலைங்க. திமுக ஆட்சி, திமுக ஆட்சியிலேயே இந்த மதுரை மாநகராட்சியில வரி வசூல்ல முறைகேடு நடைபெற்றதாக ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கப்பட்டு அதுல 5 மண்டல குழு தலைவர் ராஜினாமா பண்ணிட்டார். 2 நிலைக்குழு உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. பிறகு மேயருடைய கணவரை கைது பண்ணி சிறையில் இருந்தாங்க. இப்ப மேயர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஒருத்தரும் இல்லாத மாநகராட்சி. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? எதற்காக நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? இந்த மதுரை மாநகராட்சியில் இருக்கிற மக்கள்
தங்களுடைய அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மேயர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனா அதுல ஊழல் செய்த காரணத்தினால இதே திமுக அரசாங்கமே கண்டுபிடிச்சு இன்றைய தினம் அவருடைய மேயருடைய கணவரை இன்றைக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற அழுத்தத்தில் அவருடைய மண்டல குழு தலைவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஊழல் இந்த ஆட்சியில் நடைபெற்று என்பதை இந்த மதுரை மாநகர மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு அசிங்கம். இன்றைக்கு இரவு பகல் வராம பாடுபட்டு வரி கட்டுறீங்க. உங்களுடைய வரி பணத்தை சுரட்டுற அரசாங்கம் தேவையா? உங்களுடைய வரி பணத்தை அபகரிக்கின்ற அரசாங்கம் தேவையா? ஒவ்வொரு இந்த மாநகர மக்கள் வசிக்கின்ற ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய நேரம். மதுரை மாநகராட்சி என்பது சென்னைக்கு அடுத்து பெரிய மாநகராட்சி. அப்படி இந்த மாநகராட்சியில் மக்கள் பல லட்சம் பேர் வசிக்கின்றீர்கள். அந்த பல லட்சம் பேர்களுக்கு இந்த மாநகராட்சியுடைய நிர்வாகம் தான் உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய கடமை அதில் இருக்குது, அந்த மாநகராட்சி இருக்குது. அப்படிப்பட்ட மாநகராட்சியில இப்படிப்பட்ட ஊழல் நடைபெற்றுக்குன்னா இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அன்போடு வாக்காளர் மக்களை இருகர கூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன். இங்குதான் இப்படின்னா இந்த துறை அமைச்சர் பாத்தீங்களா, யாரு? திரு நேரு. அவருடைய துறையில நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வளங்கள் துறையில அதுல முறைகேடு நடைபெற்றதாக மத்தியில் இருக்கின்ற அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை அனுப்பிச்சாங்க. 3 முறை அறிக்கை அனுப்பிச்சாங்க, நடவடிக்கை எடுக்கல. அண்ணா திமுக சார்பா உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். வழக்கில் உயர் நீதிமன்ற நீதிபதி அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு அரசுக்கு அனுப்பப்பட்டது, சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அனுப்பப்பட்டது சரி, அவர் சம்பந்தப்பட்டவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் தீர்ப்பு கொடுத்த பிறகு வழக்கு பதிவு செய்யல. ஆக இப்படி ஊழல் செய்த அரசாங்கம் தேவையா? ஆக அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஊழலில் ஈடுபட்டு அனைவர் மீதும் சட்ட ரீதியாக விசாரிக்கப்பட்டு அதில் தவறு இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும். நாம் ஒரு பக்கம் சொன்னோம், நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய பாரத பிரதமர் நேற்றையே சொல்லிட்டார், படிச்சிட்டாரு. அவர் வாய் திறந்து சொல்ல மாட்டார், சொன்னா முடிஞ்சு போச்சு கதை. நேற்றையே சொல்லிட்டார், திமுக ஒரு ஊழல் அரசாங்கம், எல்லா மந்திரியும் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும், அப்ப ஆட்சிக்கு வரையிட்ட பொழுது நிறைய பேர் மீது வழக்கு தொடரப்படும். யார் சொன்னது? பிரைம் மினிஸ்டர் நமக்கு பச்சை கொடி காட்டிட்டார். கவலை இல்லை, போட வேண்டியதான் வழக்கு. இனிமேல சட்டப்படி போடுறோம், இவியல் மாதிரி பொய் வழக்கெல்லாம் போடுறது இல்ல. உண்மையா விசாரிக்கப்பட்டு தவறு இருக்கும் பட்சத்தில் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். நடவடிக்கை எடுக்கலாம்ல. இன்னொன்னு, திரு ஸ்டாலின் என் மீது எகிரி விழுகிறார், அப்படியே பிறன்ற மாதிரி அப்படியே கோலவரி இருக்கிறார் என் மீது. என்னன்னா, நான் ஒரு ஆடியோவில் வந்த செய்தி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். திரு ராசா அவர்கள் ஒரு செய்தியை ஆடியோ மூலமா வெளிப்படுத்தியிருக்கார். அது எல்லா வலைதளத்திலையும் வந்தாச்சு. அது நான் என்னிடத்திலையும் கொடுத்தாங்க. நான் அதை கிருஷ்ணகிரியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு போது சொன்னேன். அதுல ஒரு கருத்து, திரு ராசா அவர்கள் சொல்றாங்க, திரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லாம வீட்டில் இருக்கின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்களை வீட்டு சிறையில் வைத்துள்ளார். நாம சொல்லலைங்க, நம்ம கட்சிக்காரன் சொல்லல. யார் சொன்னது? திமுக துணை பொதுச் செயலாளர், முன்னாள் மத்திய அமைச்சர், இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா அவர்கள் சொன்னாரு. அவரை எதிர்த்து கேள்வி கேட்க முடியல, அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்க முடியல. ஏன்னா நடவடிக்கை எடுத்தா இன்னும் ஆடியோ நிறைய வச்சிருப்பாராட்டு இருக்குது, வெளியிட்டுருவார். அதனால நம்ம மீது எரிஞ்சு விழுந்து என்ன பிரயோஜனம்? ஸ்டாலின் அவர்களே, அதே மாதிரி
நீங்க அண்ணா திமுக 2021ஆம் ஆண்டு எனக்கு ஞாபகம் சரியாக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிவிப்பு 22 அதுல நீங்க என்ன சொல்லி இருக்கிறீங்க? முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா பேரை குறிப்பிட்டு அவர் மரணத்தில் மர்மம் இருக்குது, அந்த மர்மத்தை விசாரிக்கப்படும், யாராக இருந்தாலும் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார், அதை உண்மை இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படுவார். அதே போல இப்பொழுது அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் திரு கருணாநிதி அவர்கள் எங்களுக்கு எதிரியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், அவர் முன்னாள் முதலமைச்சர் இருந்தவர், அப்படிப்பட்டவரை வீட்டு சிறையில் வைத்திருந்ததாக செய்தி வந்திருக்குது. அந்த செய்தியை நாங்கள் விசாரிப்போம். விசாரணையில் உண்மை இருந்தால் எப்பேற்பட்டவர் எந்த பதவியில் இருந்தாலும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். எடுக்கலாம்ல? நம்ம அம்மா பத்தி விமர்சனம் பண்ணாங்கல்ல, அதே போல இவரு முன்னாள் முதலமைச்சர் தானே. ஆக மக்களே சொல்லிட்டாங்க, திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க என்ன கடைபிடிச்சீங்களோ அதைத்தான் நாங்களும் கடைபிடிக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. அதே போல இங்க காது கேட்கல, வரேன் அடுத்தது வரேன். இவர் மிகப்பெரிய ஊழல், இவர்தான் ஊழல்லையே மிகப்பெரிய ஊழல் தான். இந்த இங்க இருக்கிற மந்திரி அவர் பேரை சொல்ல விரும்பல, அவர் பத்திரப்பதிவில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்கார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சு எப்படியெல்லாம் பத்திரப்பதிவு செய்யணும், எப்படி பத்திரப்பதிவு செய்தா அவர்கிட்ட பணம் பெற முடியும் அப்படின்னு டெக்னிக் கண்டுபிடிச்ச அமைச்சர் இந்த மாநகரத்தில் இருக்காரு. அவரையும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விசாரிக்கப்படும். விசாரணையில் தவறு இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். அப்புறம் இன்னொரு அமைச்சர், இங்க இருக்கிற அமைச்சர், அவர் யாருன்னு தெரியும், நிதி அமைச்சராக இருந்தார். அந்த நிதி அமைச்சர் ஒரு ஆடியோவில் ஒரு செய்தி வெளியிட்டார். அந்த செய்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதில் என்ன, 2 வருஷத்துக்கு முந்தைய செய்தி வெளியிட்டார். அதில் திரு சபரீஸ்வரனும் திரு உதயநிதி அவர்களும் 30,000 கோடி கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்துக் கொண்டு இருப்பதாக ஆடியோவில் செய்தி வந்தது இல்லையா? 2 வருஷத்துக்கு முந்தைய 30,000 கோடினா இப்போ எத்தனை கோடி கொள்ளையடிச்சிருப்பாங்க. நாம சொல்லலைங்க, யார் சொன்னது? தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் சொன்னார். அப்படியே உண்மை இருக்குமல்ல, அவர் மீது நடவடிக்கை எடுத்தாங்களா? எடுத்தா இன்னும் நிறைய வெளியிட்டுருவார். ஏன்னா வெளிநாட்டில இருந்து படிச்சு வரவர், எல்லாமே தெரியும். இவருடைய ஊழல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கிற காரணத்தில் வெளிநாட்டில் அடிக்கடி முதலமைச்சர் போயிட்டு வந்தாரு, துணை முதலமைச்சர் போயிட்டு இருந்தாரு. அப்ப தொழில் முதலீட்டு ஈர்க்க போகல, தொழில் முதலீடு செய்ய போயிருக்காரு. அந்த செய்தியை நாட்டு மக்களுக்கு சொல்லிடுவார் என்ற ஒரே பயத்தில் இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிய பிறகு அவர் அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்காருன்னா அதுல ஏதாவது தவறு நடந்திருக்கு தானே. அதே போல நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய அறிவிப்பு 244 அரசு ஊழியர்கள் நாளையிலிருந்து அரசு ஊழியர்கள் ஓட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. தயவு செய்து அருள் கூர்ந்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர் பெருமக்கள் சிந்திக்க வேண்டும். சிந்திக்கின்ற நேரம். நீங்க அரசாங்கம் என்ன சட்டம் போட்டாலும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்தில் இருப்புகின்றவர்கள் அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள். அப்படி அவர்களுக்கு அதிமுகவில் 244வது நாங்கள் அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம். பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் தற்போது விடியா திமுக அரசு அறிவித்துள்ள உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் ஆகியவற்றில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கங்கள் உட்பட அனைத்து சங்கங்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஓய்வு திட்டம் சீரமைக்கப்படும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறோம். ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற நிதி என்ன என்பதை ஆய்வு செய்து நாங்கள் ஓட்டுக்காக நாங்கள் யாரையும் ஏமாத்தல, உண்மை செய்தியை சொல்றோம்.
அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசு. இதே திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினார்.